தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பிரபல பெண் தலைவர் கைதாகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பிரபல பெண் தலைவர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெற்றன. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காளத்தில் 15 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வந்த திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியே தான் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றுப்போனார். சுவேந்து அதிகாரி அவர்கள் பாஜக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பாஜக முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைக்கும் வேலையை பாஜக கையில் எடுத்துக்கொண்டது. தற்பொழுது 60க்கும் மேற்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக மாறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த பொழுது அதன் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை விட மிகப்பெரிய ஊழல் என்று கூறப்படுகிறது. ஏறத்தாழ 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஊழலை மையமாக வைத்து மம்தா பானர்ஜியை கைது செய்ய பாஜக தீவிரம் காட்டுகிறது. இன்று காலையில் இருந்து மேற்கு வங்காளத்தில் பதற்றம் நிலவுகிறது. மம்தா பானர்ஜி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த செய்தி உள்ளது. மம்தா பானர்ஜி எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்று கூறப்படுகிறது.